சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ என்ன ஸ்பெஷல்? முந்தைய எபிசோட்ல நாம ப்ரிடிக்ஷன் பற்றி பார்த்தோம். ஏஐ எப்பவும் ட்ரூத் சொல்லுதுன்னு இல்ல, அது கிடைச்ச டேட்டாவையும் பேட்டர்ன்ஸையும் வச்சு பெஸ்ட் கெஸ் பண்ணுது. இன்னைக்கு அதே ஐடியாக்கு மேல ஒரு புது லேயர் சேர்க்க போறோம். ஜெனரேட்டிவ் ஏஐ. சில ஏஐ சிஸ்டம்ஸ் என்ன பண்ணும்? ஒரு போட்டோல கேட் இருக்கா டாக் இருக்கான்னு கிளாசிஃபை பண்ணும். சில சிஸ்டம்ஸ் சர்ச் ரிசல்ட்டை ரேங்க் பண்ணும். ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ வேற. அது புது கண்டென்ட் உருவாக்கும். டெக்ஸ்ட் எழுதலாம், இமேஜஸ் உருவாக்கலாம், ஆடியோ, வீடியோ, கோடு மாதிரி அவுட்புட் கொடுக்கலாம். அதனால தான் சாட் ஜிபிடி மாதிரி டூல்ஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜெனரேட்டிவ் ஏஐ நத்திங்ல இருந்து மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணல. அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கும். சென்டென்சஸ் எப்படி போகுது, இமேஜஸ்ல ஷேப்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுது, கோட்ல பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்பிளனேஷன்ஸ் எந்த ஆர்டர்ல வரும், இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அதோட கான்டெக்ஸ்ட் சேரும், மாடல் பேராமீட்டர்ஸ் உள்ள வேலை பண்ணும், சில சமயம் டூல்ஸ் யூஸ் பண்ணும், சில சமயம் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளும். இந்த எல்லாத்தையும் வச்சு இப்ப என்ன அவுட்புட் வரணும்னு ஜெனரேட் பண்ணும். அதனால ஜெனரேட்டிவ் ஏஐயை சிம்பிளா இப்படி பிடிச்சுக்கலாம். லேர்ன்டு பேட்டர்ன்ஸை வச்சு நியூ கான்டென்ட் கிரியேட் பண்ற ஏஐ. ஒரு குக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு குக் நிறைய ரெசிபிஸ் கத்துக்கிட்டார். சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கார். அப்புறம் நீங்க இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு புதுசா ஒரு டிஷ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அவர் ஏற்கனவே கத்துக்கிட்ட பேட்டர்ன்ஸை மிக்ஸ் பண்ணி புது டிஷ் பண்ணுவார். அது எக்ஸாக்டா எந்த ரெசிபியும் காப்பி பண்ணாம இருக்கலாம். ஆனா அது வெறுமையிலிருந்து வந்தும் இல்ல, பழைய லேர்னிங்ல இருந்து வந்த ஃப்ரெஷ் காம்பினேஷன். இந்த எக்ஸாம்பிளை ரொம்ப இழுக்க வேண்டாம். ஏஐ உண்மையில் குக்கு மாதிரி டேஸ்ட் பாக்குதுன்னு பாயிண்ட் இல்ல. கான்செப்ட் காத்துல மிதக்காம மனசுல நிக்கணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள். இப்ப ரியல் லைஃப்க்கு கனெக்ட் பண்ணுங்க. சாட் ஜிபிடிக்கு நீங்க ஒரு மெசேஜ் டிராஃப்ட் பண்ண சொல்லலாம். ஜெமினியிடம் ஒரு ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். கிளாட்ல நீளமான நோட்ஸ் சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். லாமா பேஸ்ட் ஆப்ஸ்ல லோக்கலா ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணலாம். சில டூல்ஸ் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ, வீடியோ, கோடு உடனும் ஒர்க் பண்ணும். இவை எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபேமிலிக்குள்ள வரலாம். ஆனா ஹேபிட் என்னன்னு முக்கியம். அவுட்புட் ஸ்மூத்தா வந்துருச்சுன்னா உடனே நம்ப கூடாது. முதல்ல இன்புட் என்ன, நான் ப்ராம்ப்ட்ல என்ன கேட்டேன், இந்த ஆன்சர் எந்த சோர்ஸைய ரிலை பண்ணுது, கான்டெக்ஸ்ட் சரியா இருக்கு, டூல் யூஸ் பண்ணியிருந்தா அது என்ன பண்ணிச்சு, டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்பகமானதா, இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன லெவல் ரிவ்யூ தேவை. குறிப்பா லீகல், மெடிக்கல், ஃபினான்ஸ், கம்பெனி பாலிசி மாதிரி இடங்களில் ஏஐ சொன்னதுன்னு மட்டும் போதாது. ஜெனரேட்டட் கான்டென்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஒரிஜினலா இருக்கும், அக்குரேட்டா இருக்கும், லீகலி சேஃபா இருக்கும்னு அசியூம் பண்ணாதீங்க. ரிவ்யூ தேவை. சில சமயம் எக்ஸ்பர்ட் செக் தேவை. இங்க இன்னொரு சட்டில் விஷயம் இருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐ ஃப்ளூயண்டா பேசும், சென்டென்ஸ் நல்லா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் கூட இருக்கும். ஆனா ஃப்ளூயன்சி ட்ரூத்துக்கு ப்ரூஃப் கிடையாது. நல்லா பேசுற ஆன்சருக்குள்ள தவறான அசம்ஷன் இருக்கலாம், பழைய டேட்டா இருக்கலாம், மிஸ்ஸிங் கான்டெக்ஸ்ட் இருக்கலாம். அதனால கேள்வி இதுதான், இந்த ஆன்சருக்கு பின்னாடி சோர்ஸ் என்ன, டூல் என்ன, அசம்ஷன் என்ன? அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட். ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னன்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லி பாருங்க. அப்புறம் டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குக் நிறைய ரெசிபிஸ் கத்துக்கிட்டு புது டிஷ் பண்ற மாதிரின்னு சொன்னாலும் போதும். ரெண்டும் கிளியரா சொல்ல முடிஞ்சா கான்செப்ட் செட் ஆயிடுச்சு. சிம்பிள் டேக்அவே. ஜெனரேட்டிவ் ஏஐ லேர்ன்ட் பேட்டர்ன்ஸ்ல இருந்து நியூ கண்டென்ட் கிரியேட் பண்ணும். அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அது ஆட்டோமேட்டிக் ட்ரூத் இல்ல. சோர்ஸ், கான்டெக்ஸ்ட், ரிவ்யூ மூணும் முக்கியம். அடுத்த எபிசோட்ல இத இன்னும் க்ளோஸா பார்ப்போம். சாட்பாட்னா ரோபோட்டா, ஆப்பா, இன்டர்ஃபேஸா?